தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. தாவேக அப்படிங்கிற கட்சி கிட்டத்தட்ட சிங்கிள் ஹையஸ்ட் பார்ட்டியாக உருவாயிருக்கு. 108 இடங்கள் பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் உரிமை கோரிய பிறகும் ஆட்சி அமைப்பதற்கான அனுமதி கோரப்படவில்லை. அறுதி பெரும்பான்மையை காட்ட வேண்டும் அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மெஜாரிட்டியை காட்டணும் அப்படின்னு சொல்லி. இதுதான் பதவியேற்பதற்கான நடைமுறையா, அல்லது சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியாக இருந்து அவங்க சட்டப்பேரவைக்கு போன பிறகு அவங்களுடைய பெரும்பான்மையை காட்டினா போதும் அப்படிங்கிற இன்னொரு பார்வையும் இருக்குது. ஏன் இன்னைக்கு நடைபெற இருந்த பதவியேற்பு விழா நடக்கலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. என்னைக்கு அதுக்கு நடக்கும் அப்படிங்கிற கேள்வியும் இது சார்ந்த இந்த விவாதத்தை நம்ம கட்டமைத்திருக்கிறோம். பதவியேற்க தாமதம், மரபும் நடைமுறையும் காற்றில் பறக்கிறதா என்ற வார்த்தையில் 2 கருத்துரையாக நம்மோட இணைகிறாங்க. பத்திரிகையாளர் ராகவன், வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் ராமசாமி மையப்பன், இருவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நான் முதல்ல ராமசாமி மையப்பன் இருந்து, சார், பொதுவாக ஆளுநரிடம் தங்களுக்கு பெரும்பான்மையான இடங்கள் இருக்குது, இல்லைனா இருக்கிற கட்சிகள் எங்களோட அதிகப்படியான இடங்கள் அப்படின்னு கொடுக்குற போது பதவியேற்றதை பல இடங்களில் பார்த்துருக்கோம். பட் தமிழ்நாட்டில் அது அனுமதிக்கப்படவில்லையோ அப்படின்னு ஏன் ஒரு கேள்வி எழுது? பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். ஆளுநருக்கு டிஸ்கிரிஷன் அப்படின்ற ஒரு பயன்பாட்டை வந்து இந்த பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால முதன்மையாக வெற்றி பெற்ற கட்சி அப்படின்னா அந்த கட்சியை தான் வந்து ஆட்சிக்காக அழைக்க வேண்டும் அப்படின்றது நார்ம் மட்டும்தான், தவிர சட்டம் கிடையாது. சட்டம் அப்படின்றது அவர்கள் வந்து கொடுக்கும் கடிதத்தில் எங்களுக்கு வந்து தேவையான அறுதி பெரும்பான்மை இருக்கிறது அப்படின்னு கொடுத்தா ஆளுநருக்கு வேற வாய்ப்பே கிடையாது, அவர்கள் அழைத்துதான் ஆகணும். ஆளுநர் வந்து நீங்க எனக்கு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாதான் தவறு. ஏன்னா ஆளுநர் வந்து அதை வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வெறும் இதுனா அசம்பிளியில மட்டும்தான் பண்ண முடியும். அதுதான் கண்டினியூஸா வந்து வேறு வேறு நீதிமன்ற தீர்ப்புகள், எஸ்ஆர் பொம்மாய் தீர்ப்புல இருந்து அதற்கப்புறமா எடியூரப்பா அவர்களோட தீர்ப்பு, நவம் நெகி, அதற்கப்புறம் கோவா, எல்லாமே வரிசைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம 2000 பின்னாடி தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா எடப்பாடியார் அவரோட இதுல கூட அது வந்து சட்டமன்றத்துல தான் காமிக்கணும் அப்படின்றதுதான் அவசியம். ஆனா இங்க ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, இப்போ வாஜ்பாய் அவர்கள் 96ல பார்த்தோம்னா என்னால காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து ஆட்சி கேட்டாங்க. அன்னைக்கு வந்து ஜனாதிபதி வந்து பர்மிட் பண்ணாங்க கேஆர் நாராயணன். ஆனா என்ன ஆச்சு, அவரால் 13 நாள்ல ப்ரூவ் பண்ண முடியல, அதனால ஃபெயில் ஆச்சு. திரும்பி 98ல கேட்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்குன்னு நம்பருக்கு நீங்க காமிங்க, அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு தரேன். 96ல நீங்க ட்ரை பண்ணி உங்களால பண்ண முடியல அப்படின்ற அந்த கேள்வி வந்தது. அதே பொசிஷன் தான் இன்னைக்கும் இருக்கு அப்படின்றது. ஏன்னா தேவையில்லாத ஒரு ஒரு செயலாக அது மாறிவிடக்கூடாது. அது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனலி மேண்டேட்டட் ஒரு பொசிஷனாக இருக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான ஒரு பொசிஷனாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பார்வை, அது ஒன்று. இரண்டாவது, ஆளுநர் வந்து ப்ரோடம் ஸ்பீக்கர் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். அப்ப எந்த கட்சியில இருந்து ப்ரோடம் ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்றது? யாரு மூத்தவர்? தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியில இருந்து மூத்த தலைவரையா, இல்ல இருக்கிற மொத்த அவையில இருக்கிற மூத்த தலைவரையா? அப்போ அது வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றதுக்கான இதை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விக்கு வருகிறது. ஸோ ஆளுநர் அப்படின்றது இறுதி நிலையில வந்து இவங்க ஜெயிச்சுட்டாங்க அதனால இவங்களதான் கூப்பிட்டாகணும் அப்படின்றது கிடையாது. அதுக்கான சட்டம் வந்து வேறு ஒரு பொசிஷனாக இருக்கிறது. ஆனா நான் பிராக்டிக்கலா என்ன பாக்குறேன்னா, இறுதியாக ஆளுநர் வந்து இவர்களை ஆட்சி நீங்க வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு அழைத்து விடுவார் அப்படின்றதுதான் நான் பாக்குறேன் பிராக்டிக்கலான சிச்சுவேஷனா. ஆனா எல்லாரும் கேட்கற மாதிரி ஆளுநர் கூப்பிடல, அது தவறு, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா சட்டத்தோட பொசிஷன் அது கிடையாது. சரி சார், இப்போ இந்த டிஸ்கிரிஷனரி பவர் அப்படிங்கிறது நீங்க வாஜ்பாய் காலத்தொட்டு சொல்றீங்க. அதற்கு பிறகு நீங்க பல உதாரணங்களை சொல்லலாம்ல, சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டியை கூப்பிட்டதெல்லாம். இல்லையா, அதுதான் எடியூரப்பா சிங்கிள் மெஜாரிட்டி கூப்பிட்டாங்க, எடியூரப்பா ப்ரூவே பண்ண முடியாம சரி, இப்ப யாருமே பண்ண முடியல. இப்போ விஜயால செய்ய முடியல, திமுகவிலையும் சிங்கிள் மெஜாரிட்டி காட்ட முடியாது, பெரும்பான்மை காட்ட முடியாது, அதிமுகவிலையும் காட்ட முடியாது. கவர்னர் கையில என்ன பவர் இருக்கு? இதுக்கப்புறம் 3 பேரும் இல்ல, கவர்னர் கையில இல்ல. அதான் சோ தெளிவாக கவர்னருக்கு இன்னைக்கு வந்து என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டது ஒருத்தர் மட்டும்தான். அதனாலதான் சொன்னேன், பிராக்டிக்கலா கவர்னர் வந்து அவரை அழைத்து விடுவார் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதில் மாற்றம் கிடையாது எனக்கு. ஆனா கவர்னரே நீங்க அசம்பிளில இது பண்ணுங்க,
கொண்டு வாங்க. பட் இந்த 3 இல்ல அதான் பேருமே சட்டத்துல வந்து வேற ஒரு மாற்றம் இருக்கு. உச்சநீதிமன்றம் அதனால கான்ஸ்டன்ட்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி தொங்கு சட்டமன்றம் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தொங்கு சட்டசபை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாருமே அத பண்றது தான் பெஸ்ட். காம்போசிட் ஃப்ளோர் டெஸ்ட்னா வந்து அவங்களால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியணும். அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலன்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தங்க மெஜாரிட்டி அப்படின்ற அந்த ஒரு பொறுப்பு வந்துரும். அப்ப அது வேற ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு இம்மீடியட்டா கொடுக்கப்படணும் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்போ விஜய் அவர்கள் அதற்கு தயாராக இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வியும் வந்து விடுகிறது. ஓகே. நீங்க காம்போசிட்டிவ் மெஜாரிட்டி சொல்றது இப்ப விஜயால பண்ண முடியலன்னா, அதுக்கு அடுத்தது யார் இருக்காங்களோ அவங்க முதலமைச்சர் ஆயிருவாங்க. திமுக முதலமைச்சர் பதவிக்கு வந்துரும் அப்படிங்கிறதா? அவங்க வந்து அந்த அதே ஃப்ளோர்ல அவங்க வந்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணணும். ஓகே. அவங்களும் பண்ண முடியல அப்படிங்கும்போது? அப்போ வந்து பிரசிடென்ட்ஸ் ரூல் வந்துரும். அப்புறம் தேர்தல் வரணும். எல்லாம் அந்த காலகட்டத்துக்குள்ள பிரசிடென்ட்ஸ் ரூல் இருக்க காலகட்டத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் அவங்களோட மெஜாரிட்டி என்ன அப்படின்றத அவங்களால திரும்பி ப்ரூவ் பண்ண முடியும். இல்ல ஈக்குவேஷன் மாறிடுச்சு. இன்னைக்கு காங்கிரஸ் எப்படி வந்து போட்டியிட்ட திமுக கூட்டணியை விட்டு அவர்கள் வெளியில வந்து விட்டார்கள். அங்க வந்து ஒரு ஒப்பந்தமே இருந்தது. ராஜ்யசபாக்கு வந்து ஒரு பொசிஷன், அடுத்த தேர்தல் என்ன பண்ணுவோம், லோக்கல் பாடியில என்ன பண்ணுவோம், ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தெல்லாம் கிழிச்சு தள்ளிட்டு அவங்க அடுத்த ஒரு கட்சியை நாடி அவங்க போய்விட்டாங்க. இப்ப அதே மாதிரி வந்து வேற ஒரு கூட்டணி கட்சியும் மாறலாம். அது திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சியாக இருக்கலாம், அதிமுக சார்ந்த கூட்டணி கட்சியாக இருக்கலாம், இல்ல இதே திமுக இல்ல அதிமுக கூட இருக்கலாம். சரி. ராகவன் சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன் இந்த மாரி டிலே? இது உண்மையாவே ஒரு சரியான மூவ்ல தான் ஆளுநர் போறாங்களா? இல்ல விஜய பதவியேற்க அனுமதிச்சிருக்கலாமா? அதாவது ஆட்சி அமைப்பதற்காக அழைப்பு விடுக்குமாறு கோரி தவிக தலைவர் விஜய் விடுத்த கோரிக்கையை மீண்டும் ஆளுநர் ஆர்லேக்கர் நிராகரித்து விட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் இருந்தால் மட்டுமே, அந்த பட்டியலுடன் வந்தால் மட்டுமே நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்க முடியும் என்று திட்டவட்டமா சொல்லிட்டார். அதாவது விஜய் என்ன சொன்னார்னா, புதன்கிழமை அன்னைக்கு போய் எங்ககிட்ட எனக்கு 108 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. எங்கிட்ட காங்கிரஸ் 5 பேர் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பெரும்பான்மைக்கு தேவையான 119 சீட்ல வந்து இன்னொரு 6 சீட் குறையுது. அதை நாங்க வந்து எப்படியும் கேட்டு பெறுவோம். எனவே எங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆளுநர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க கொடுத்த உங்க காங்கிரஸ் ஆதரவு மட்டும் போதாது, நீங்க உங்கள் மெஜாரிட்டிக்கான முழு பட்டியலையும் கொண்டு வாருங்கள்னு சொல்லி தீட்டு வச்சுட்டாரு. ஸோ எகைன் 2வது நாள் போறாரு, ஆளுநர் இதே சொல்றாரு. ஆனா ஆளுநருக்கு வந்து எப்படின்னா ஒரு டிஸ்கிரிப்ஷனரி பவர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டப்பேரவை அமையும் சூழ்நிலையில் அதிக இடங்களில் வென்ற ஒரு தனி கட்சியை ஆட்சி அமைக்குமாறு அவர் கேட்டுக்கொள்ளலாம். ஆட்சி அமைக்க சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் கொடுத்து உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி நிரூபிச்சு சொல்லலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அவர் ஏன் இந்த மாதிரி தாமதப்படுத்துறாருன்னு தெரியல. ஆனா இந்த இது போன்ற சம்பவம் வந்து ஏற்கனவே பலமுறை நடந்திருக்கு. அதாவது 2017 கோவா, மேகாலயம், மணிப்பூர் எல்லாம் இந்த மாதிரி ஒரு தொங்கு சூழ்நிலை ஏற்பட்டப்ப அந்த மாநில ஆளுநர் வந்து அதிக பெரும்பான்மையுடைய கட்சியை அழைச்சி ஆட்சி அமைக்க அனுமதி கொடுத்து அதன் மேல் மெஜாரிட்டி நிரூபிக்க சொன்ன சம்பவங்கள்லாம் இருக்கு. ஏன் 2018 கர்நாடகால எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லை. எடியூரப்பா தலைமையிலான பாஜக வந்து 104 இடங்கள் தான் வென்று வந்தது. அப்ப வந்து காங்கிரஸ் வந்து 80 இடத்துல ஜெயிச்சிருந்தது. மதசார்பற்ற ஜனதாதளம் 37 இடங்கள்ல வெற்றி பெற்று 2 பேரும் சேர்ந்து நாங்க ஆட்சி அமைக்கிறோம் சொன்னாங்க. இருந்த போதிலும் அப்ப வந்து யார் ஆட்சிக்கு அமைப்பது என்பது தெரியாத சூழ்நிலையில சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தது. அதிக இடங்களில் வென்றவங்க வந்து கூப்பிட்டு அவங்களை ஆட்சி பண்ண சொல்லி அவங்க வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லலாம் அப்படின்னு. அதன் பிறகு
எடியூரப்பாவுக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டு அவர் ஆனா 3 நாள்ல மெஜாரிட்டி நிரூபிக்க முடியாம இந்த ஆட்சி கவிழ்ந்து போச்சு. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதிக இடங்களை என்ற கட்சி தாவேக்கா தான். இதற்கடுத்து வந்து திமுக வந்து அதிக 77 இடங்கள்ல வெற்றி பெற்றுன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப படிப்படியா அவங்க வந்து காங்கிரஸ் வந்து அங்கிருந்து உறவை மூர்த்தி கொடுத்து தாவேக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அதனால அந்த மெஜாரிட்டி 59 குறைஞ்சிருக்கு. திரு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு 47 தான் இருக்கு. இந்த 2 பேரும் சேர்ந்தால் கூட அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில மற்ற மாநிலங்களில் நடந்த உதாரணங்களை மேற்கோள் காட்டி ஆளுநர் தலைவர் விஜய் வந்து ஆட்சி அமைக்க செய்ய வேண்டும். மக்கள் தாவேக்குத்தான் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று எல்லா கட்சியுமே வலியுறுத்திருக்கு. ஆனா ஆளுநர் அதற்கு மறுக்கிறார். அதுக்கு என்ன காரணம் தெரியல. பட் ஆனா ஆளுநர் என்ன பண்ணலாம், முதல்ல ஆட்சி அமைக்க கூப்பிட்டு ஒரு டைம் கூட கொடுக்கலாம். நீங்க 4 நாளைக்குள்ள பண்ணணும், 1 வாரத்துக்குள்ள பண்ணணும் சொல்லலாம். அதுக்கும் வழி இல்லாம ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை வந்து விஜய்க்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இப்ப விஜய்க்கு என்ன பிரச்சனை இருந்தாக்க, காங்கிரஸோட 5 பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. கம்யூனிஸ்டுகள் வீசி கேட்ட தாவேக்கு அப்ரோச் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டு கூட இன்னும் அவங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட அதாவது தேர்தல் முடிவுகள் வெளிவந்து 72 மணி நேரம் ஆச்சு, இன்னும் எந்த ஒரு இதுவும் காரியமும் நகராமல் இருக்கு. இப்ப அவங்களுக்கு இருக்கிற 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, காங்கிரஸோட சேர்ந்து இடதுசாரி கம்யூனிஸ்டுகளும் விசிக அவங்களும் ஆதரவு தெரிவிக்கணும். ஆனா விஜய் என்ன நினைக்கிறாரு, இவங்கெல்லாம் ஆதரவு தெரிவிச்சா கூட கரெக்டா 119 வந்து நிற்கும், அது ஒரு ஆபத்து. அதனால இன்னும் பாமக ஒரு 4 சீட் இருக்கு, அவங்களும் வந்துட்டாங்க 122 ஒரு வளர்ப்பு. சார் ஏன் இதெல்லாம் அசம்பிளிக்கு உள்ள போயே செய்யலாம்ல சார்? அசம்பிளிக்குள்ள அசம்பிளியில ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க நிரூபிச்சுக்கலாம்ல. முதலமைச்சரா பதவி ஏற்பதற்கு இதெல்லாம் தேவையில்லைல்ல? இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் ஆளுநர் பிடிவாதமாக எங்களுக்கு பட்டியல், அதாவது அவர் என்ன சொல்றாரு, 119 பேரை என் முன்னாடி கொண்டு நிறுத்துங்கன்னு சொல்லல, உங்களோட ஆதரவு தருகிறவர்களின் கையெழுத்து போட்ட கடிதத்தை எங்கிட்ட கொடுங்கன்னு தான் கேட்கிறாரு. ஒரு ஆட்சி அமையணும் அப்படின்னா ஆதரவு தெரிவித்த 118 பேருடைய கடிதம் மேண்டேட்டரி ஆர் கம்பல்சரின்னு இருக்கா சார்? மேண்டேட்டரின்னு இல்லை. அதான் ஆளுநருக்கே உள்ள அதிகாரப்படி என்ன பண்ணலாம்னா, இப்ப 2-3 கட்சி வந்து இப்போ திமுக அதிமுக வச்சுக்கோங்க, அதுல அதிக இடங்கள் வந்த கட்சி மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த நிலையில் உள்ள கட்சியை கூட ஆளுநர் வந்து நீங்க முதல்வராக இருங்க, உங்க மெஜாரிட்டி நிரூபிக்கன்னு சொல்ல முடியும். அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆனால் அவர் சொல்லல. சொல்லாமல் ஏதோ மௌனம் சாதிக்கிறார், காலம் தாழ்த்துகிறார். அது ஏன்னு புரியல. சட்டப்படி வந்து அவங்க வந்து, அதாவது மக்கள் வந்து ஆதரவு தெரிவித்து ஒரு கட்சியை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மெஜாரிட்டி இல்லாட்டாலையும் ஆட்சி அமைக்கான வாய்ப்பை கொடுக்கணும். அதை கொடுக்காம இவர் காலம் தாழ்த்துறாரு. எவ்வளவு நாட்கள் காலம் தாழ்த்த முடியும்? இப்ப எவ்வளவு நாள் காலம் தாழ்த்த முடியும்னா, இப்ப அடுத்த ஆட்சி வந்து கிட்டத்தட்ட மே 10ஆம் தேதிக்குள்ள வந்தாகணும். வரலைன்னா என்ன பண்ணுவாங்க? அதுதான். அப்படி இருக்கத்த இப்ப விஜயால ஒருவேளை அந்த இன்னும் 2 நாள்ல ஒரு பெரும்பான்மையை கொண்டு வர முடியலன்னா அடுத்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் இது ஏடிஎம்கே திமுகவும் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படியே சேர்ந்து வராங்கன்னு நம்ம கணக்கு போட்டாலும் அவங்கள்ட்டையுமே மெஜாரிட்டி இல்லை. அவங்க 2 பேரையும் சேர்த்தாலுமே கிட்டத்தட்ட 106 108 தான் வருது. ஸோ அப்பவும் வந்து ஒரு நிச்சயமற்ற சூழ்நிலை தான் உருவாக்கும்.
சோ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தாக்க சட்டமன்றத்தை சட்டம் செய்து ஆளுநர் ஆட்சியை அமல்படுத்துவதுதான் அங்க. இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு. சரி, ராமசாமி மையப்பன், ஆளுநர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கான விஷயங்களை தான் இப்போதைய ஆளுநர் செய்யறாரா? ஆளுநர் வந்து அவருக்கான கான்ஸ்டியூஷனல் டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. மக்கள் நலன் என்ன, கவர்மெண்டோட காசு நேர விரயம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வேலையை பார்த்துட்டு இருக்காரு. முன்னாடி பேசும்போது ஐயாவும் சொன்னாங்க, பல வழக்குகள் வந்து நீதிமன்றங்கள் பார்த்துருக்கு. அதில் எஸ்ஆர் பொம்மாயி கேஸும் நமக்கு தெரியும். சர்க்காரியா கமிஷனோட ரிப்போர்ட்டு, புஞ்சி கமிஷனோட ரிப்போர்ட்டும் நமக்கு என்ன அப்படின்றது தெரியும். அப்போ அந்த எஸ்ஆர் பொம்மாயி கேஸ்ல வந்து தெளிவாக ஆளுநர் வந்து எந்த கட்சி வந்து அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்களோ அவங்கள அழைக்கணும். 2 வேறு வேறு இருந்தா அப்போ வந்து அவங்க டெஸ்ட்டை வந்து ஃப்ளோர்ல பண்ணணும்னு சொல்லணும். இங்க ஆனா ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு. அப்படின்ற போது ஆன் த ஃபேஸ் அவங்க வந்து கரெக்டான தலைவர்களை வந்து அவர்கள் ஏற்று கொடுத்துருக்காங்களா அந்த கடிதத்துல அப்படின்றத பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது இல்லாம பிரைமா ஃபேசி இவர்களால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு அவர்கள் அதுல கூறி இருக்கிறார்களா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அவங்க சஃபிஷியன்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா இல்லையா, காரணங்கள் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு அவங்க பார்க்கணும். இதை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவர்கள் வந்து அழைக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கிற சட்ட நிலைமை. ஆளுநர் வந்து அதே ஒரு நிலைமையில தான் இருக்காரு. நீங்க வந்து உங்களால காமிக்க முடியும் அப்படின்றத நீங்க சொல்லல, உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையான்றத நீங்க ஃப்ளோர்ல காமிங்க, ஆனா எங்களால முடியும் அப்படின்றத நீங்க இதுல நிர்ணயம் செய்ய முடியும் அப்படின்றத நீங்க கடிதத்துல சொல்லணும். எனக்கு வந்து 108 பேர் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க, 107 பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இதுல இவரும் ஒருத்தர். அது இல்லாம ஒரு இது வந்து அவரோட தொகுதியில இருந்து அவரு சைன் பண்ண முடியாது. இவென்ச்சுவலா பார்த்தோம்னா ஸ்பீக்கரா யாராவது ஒருத்தர் அவங்க கட்சியில இருந்து அப்பாயிண்ட் ஆயிட்டா 106 பேர் தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வாக்கு போடுறதுக்கான உரிமை இருக்கு. அப்ப 106 பேரை வச்சு நீங்க எப்படி அங்க வாக்கு செலுத்துவீங்க? 117ஆவது நீங்க மினிமம் காமிக்கணும், இல்ல 118 காமிக்கணும். அப்படின்றப்போ அந்த 11 பேருக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றது உத்தேசமா பிரைமா ஃபேஸி ஒரு வாய்ப்பு இருக்கு, முகாந்திரம் இருக்கு அப்படின்னு நீங்க காமிக்கணும். அந்த முகாந்திரமா நீங்க காமிக்கவே இல்லை அப்படின்றதுதான் பிரச்சனை. அதுதான் ஆளுநர் கேட்ட முதல் இது. இரண்டாவது, இவர்கள் செய்த தவறுமே என்ன அப்படின்னா, ஏற்கனவே அவர்கள் வந்து காங்கிரஸும் வராங்க அப்படின்றதெல்லாம் அவங்க காமிக்கிறதுக்கு பதிலா அவங்க என்ன சொல்லியிருக்கலாம், பப்ளிக்கா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, 2 வீக்ஸ் டைம் வேணும், 2 வீக்ஸ் டைம் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க ஆளுநர்கிட்டயே என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த நாள் வந்து நீங்க வந்து எங்களுக்கு ஸ்வேரிங் இன்னைக்கு நீங்க பர்மிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃப்ளோர் டெஸ்ட்க்கு இந்த நாள் நீங்க பர்மிட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே ஒரு ரீசனபிளான டைமை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்கணும். ஆனா அவங்க அதுக்கு பதிலாக நாங்க நாளைக்கே ஸ்வேரிங் இன் பண்ணணும், 2 வாரம் கழிச்சுதான் நீங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு நீங்க வந்து கால் பண்றதே பண்ணணும் அப்படின்னு இவங்க வந்து ஒரு டிமாண்டோட போறாங்க. ஆனா கான்ஸ்டியூஷன் அதையும் பர்மிட் பண்ணல. என்னன்னா எஸ்ஆர் பொம்மாயி கேஸ்ல வந்து ரீசனபிள் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எடியூரப்பா கேஸ்ல as soon as possible அப்படின்னு மாறிடுச்சு. மகாராஷ்டிரா கேஸ்ல within 24 or 48 hours அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நம்ம வந்து எவ்வளவு ஒரு காலம் வேணா எடுத்துக்கலாம், 2 வாரம் அப்படின்ற அந்த டிமாண்ட் பண்ற பொசிஷன்ல தாவேக்காவும் கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து வாக்களித்து அவர்கள் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அதை நாங்க எவ்வளவு சீக்கிரமா பண்ணணும் அப்படின்றது ஒரு தேவை இருக்குல்ல. இவங்க வந்து பேரம் பேசுறதுக்காக எனக்கு 2 வாரம் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் தாவேக்கா எடுத்து செல்ல முடியாது. சரி, இப்போ ஆளுநர் ஆட்சி இப்போ விஜயால செய்ய முடியல, விஜய்க்கு தெரியல அப்படின்னா அட்வைஸ் பண்ற இடத்துல ஆளுநர் இருக்கிறார் இல்லையா? மன்னிக்கணுங்க, ஆளுநரோட அட்வைஸ் வந்து யாருக்கும் கிடையாதுங்க. கான்ஸ்டியூஷன்லயே கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் ஆளுநருக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஸோ ஆளுநர் வந்து லீகல் அட்வைஸ் வேணும்னா இவங்களால இவங்களோட வழக்கறிஞர் இவங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மீதி 106 பேர் இருக்காங்க, இவங்க கட்சியில மற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்ப இவங்களோட காங்கிரஸ் கூட்டணி இருக்கு, காங்கிரஸ்க்கு கை தேர்ந்தவர்கள் பல வழக்கறிஞர்கள் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சியினரே பலர் வந்து பலமுறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். செங்கோட்டையன் அவர்கள் 10 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறார். அவர் எம்ஜிஆர் அவர்கள் இது என்ன இருக்கும்போது அவர் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜானகி அவங்க இருந்திருக்காங்க, ஜெயலலிதா அவங்களோட இருந்திருக்காங்க, ஓபிஎஸ் ஓட இருந்திருக்காங்க, இபிஎஸ் ஓட இருந்திருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கெல்லாம் இல்லாத நாலேஜ் வந்து ஆளுநர் வழங்கணும் அப்படின்னு அவர் நினைக்க முடியாது. அந்த வேலையை செய்ய வேண்டியது விஜய். இதுதான் பிரச்சனை. என்னன்னா சினிமால இவர் டைரக்டர் வந்து சொல்லி இல்ல கதாசிரியார் சொல்லி இவர் எல்லாமே செஞ்சுட்டு இன்னைக்கு வேற யாராவது எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு இன்னைக்கு நிர்ணயம் செய்ய முடியாது. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். மக்களோட எண்ணம் என்னன்னா நீங்க நிர்ணயம் செய்வீர்கள், நீங்க இன்ஃபார்ம்டா இருப்பீங்க, அந்த நாலேஜை நீங்க அக்வயர் பண்ணிப்பீங்க, அந்த டெசிஷன் நீங்க எடுப்பீங்கன்னு. அந்த டெசிஷன் நான் எடுக்க மாட்டேன், எனக்கா வந்து சேர்ந்துரும் அப்படின்னு அமைந்துரும் அப்படின்னா அரசியல் அந்த மாதிரி இதுனா ஈஸியான விஷயம் கிடையாது. மக்களுக்கு நீங்க வேலை செய்யணும் அப்படின்னா நீங்க முழு நேரமாக மக்களுக்காக முழு நேரம் நீங்க அந்த நாலேஜ் அக்வயர் பண்ணி நீங்க கிரவுண்ட்ல இருந்து அந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது எப்படி வந்து முடியும்னு நினைக்கிறீங்க? எந்த லைன்ல வந்து முடியும்னு நினைக்கிறீங்க?
ஃபைனலா வந்து ஆளுநர் வந்து வேற யாருமே ஆட்சி கோரவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்களை அழைத்து விடுவார்கள் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். ஆனா கால அவகாசம் அப்படின்றத வந்து இவர்கள் கேட்ட மாதிரி 2 வாரம் அப்படின்றது இன்னைக்கு நீதிமன்றத்தினாலேயும் அவங்க கொடுக்க முடியாது. அதனால அது ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேமா தான் இருக்க முடியும். அந்த ரீசனபிள் டைம் ஃப்ரேம் இவங்களுக்கே ஹெல்ப் பண்ற மாதிரி தான் ஆளுநர் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஆளுநர் இன்னைக்கு ஸ்வேரிங் முடிச்சுட்டு நீ ஃப்ளோர் டெஸ்ட் நீ இன்னும் 2 நாள் பண்ணணும்னு சொல்லிட்டா இவங்களால அது பண்ண முடியுமா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால இன்னைக்கு இந்த சூழ்நிலையிலேயே அவர்கள் வந்து மற்ற கட்சியோட சப்போர்ட்டை வந்து அவர்களுக்கு நாட விட தேவை இருக்கிறது. அவர்கள் அதை சரியாக செய்தார்கள் அப்படின்னா இந்த பிரச்சனையை அவர்கள் ஈஸியா எதிர்கொள்ளலாம். ராகுல் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப இருக்க சூழ்நிலையில விஜய்க்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக ஆதரவு, அது கூட ரொம்ப நெருக்கடியில 119 நெருக்கடியா வருது. அவங்க இன்னைக்கு சாயங்காலம் தான் முடிவு சொல்றேன்னு இருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்து இல்ல நாங்க வந்து திமுக கூட்டணிகளை தொடர்கிறோம், நாங்கள் அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டால், விசிகாவும் அதே கருத்தை தெரிவிச்சிட்டாங்கன்னா விஜய்க்கு ஒரு இன்னும் நெருக்கடி ஜாஸ்தி ஆயிடும். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரே ஒரு சாய்ஸ் இருக்கு. அதிமுகவோட ஒரு ஆதரவு கேட்கறதா ஒரு பேச்சு இருக்கு. ஆனா அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து ஆதரவு அவங்க எங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை, நாங்க கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் சில பேரிடம் அந்த தாவேக்கு ஆதரவு கொடுத்தால் என்ன, நம்ம கட்சி 2019 2024 மக்களவை தேர்தலிலும் கணிசமா தோல்விதான் வந்திருக்கு. 2021 2026 வந்து தொடர்ந்து தோல்விதான் சந்திச்சிட்டு இருக்கோம். நம்ம எப்பதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்பது? அதனால தமாகக்கு ஆதரவு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லைன்னு ஒரு கோஷ்டி சொல்றாங்க. அந்த கோஷ்டி தனியா பிரிந்து அதிருப்தியாளர் கோஷ்டியாக்கி விஜய் ஆதரிச்சாதான் விஜய்க்கு ஒரு வழி பிறக்கும். இது ரெண்டும் இல்லை. அப்படியே இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடந்ததும்னு நினைக்கிறேன். ஏன்னா அநேகமாக இங்க உடனடியாக ஆளுநர் ஆட்சி வர வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சோ இந்த 2 வாய்ப்புல எந்த வாய்ப்பு வந்தாலுமே விஜய்க்கு வந்து இன்னைக்கு இல்லாட்டாலையும் இன்னும் 1 வருஷத்துல கழுத்துல கத்தி இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகளே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதன் மூலமாக அவரை கவுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இஸ் ஃபால் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி. இப்போ அதிமுக நீங்க சொன்ன மாதிரி ஸ்பிளிட் ஆகுறதுக்கு ஒரு 32 எம்எல்ஏக்கள் ஒரு பக்கம் வரணும், அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதான் ஒரே வழி. அதுக்கான வாய்ப்பு ஓரளவுக்கு இருக்கு. ஏன்னா பெரும்பாலானவர்கள் வந்து ஆதரவு கொடுக்கலாம் தான் கருதுறாங்க. அதே நேரத்துல வந்து இப்ப ஒரு பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் வேலுமணி தலைமையில ஒரு கோஷ்டி வந்து ஆதரிச்சா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து சரி நம்ம எத்தனை நாளைக்கு நம்ம பதவி இல்லாம இருக்கிறது, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லி ஆதரவு கொடுக்கலாம். அப்ப வந்து அதிமுக பிளவு ஏற்படும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாதான் விஜய்க்கு விமோசனம். இல்லைன்னா வாய்ப்புகள் குறைவு. ஆமா, இல்லைன்னா என்னைக்கு இருந்தாலும் கஷ்டம்தான். பட் உடனடியாக ஆளுநர் ஆட்சி வர வாய்ப்பு இல்லை. இன்னும் 1 வருஷம் கழிச்சு யாருமே மெஜாரிட்டி வரல, திடீர்னு ஒரு அடுத்த சிக்கல் வந்து ஏதோ ஒரு கட்சி வந்து ஆதரவு வாபஸ் பெற்றாங்கன்னா அந்த நேரத்துல கண்டிப்பா ஆளுநர் ஆட்சி வரும். இன் ஃபியூச்சர் சார், இன் ஃபியூச்சர் திமுகல இருந்தோ அதிமுகல இருந்தோ 2/3 இல்லாமல் சில எம்எல்ஏக்கள் மட்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்ல, திமுக எல்லாம் வரமாட்டாங்க. திமுக வந்து தெளிவா இருக்காங்க. நாங்க வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாக தான் செயல்படும் சொல்லிட்டாங்க. இப்ப ஏடிஎம்கே தான் இப்ப வந்து எங்களை கூப்பிடல, நாங்க வந்து ஆதரவு தரல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. 2வது விஜய்க்கு என்ன தயக்கம்னா, அதிமுக வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கு, அதை விட்டுட்டு வந்துட்டா அவங்க ஆதரவு கேட்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு.
இதுக்கு நடுவுல அதிமுகல ஒரு பிரிவினர் வந்து தாவத்தை ஆதரித்தால் என்னங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இந்த முறை ரொம்ப ஒரு வலிமை திமுகவுடைய வரலாற்றுல இந்த முறை திமுகவுடைய தலைவர் சட்டப்பேரவைக்குள்ள போகல, திமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டப்பேரவைக்குள்ள போகல, பொருளாளர் அவர் எம்பியா இருக்கிறாரு. இப்படி திமுகவுடைய முக்கிய ஆத்தரைஸ்டு பொறுப்புல இருக்கக்கூடிய யாருமே அசம்பிளிக்குள்ள போகாத போது கொஞ்சம் வலுவிழந்த மாதிரி தானே இருக்கும். வலுவிழுக்கிற மாதிரி இருந்தா கூட வெளியில இருந்து வந்து அவங்க வந்து எப்படி செயல்படணும்னு சொல்லி கொடுப்ப வழிகாட்டுவாங்கல்ல. அதுக்கு ஒரு இது இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் வரலாறு இருக்கு. திமுகக்கு கட்சி வளர்ந்த கட்சி. அவங்களுக்கு ஒவ்வொரு காரியமும் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு அந்த அளவுக்கு ஒரு சீனியாரிட்டி இருக்குமா? சீனியாரிட்டி இல்ல. இப்ப அதாவது இப்ப விரும்பினாலும் விரும்பினாலும் திமுகவில் உள்ள தலைவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவரைத்தான் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள். அவருக்கு ஒரு அசம்பிளிக்குள்ள ஒரு பெரிய பழக்கம் இல்ல, வாத பிரதிவாதங்கள் நடத்தி பழக்கம் இல்லை. எப்படி எதிர்கட்சியா வலிமையா எப்படி செயல்படுவாரு? அமைச்சரா இருக்கும் போதே அவருடைய பதில்கள்ல அவ்வளவு வலிமையா இல்லையே. இல்ல அதான் அது இனிமே வந்து அவர் போக கற்றுக்கொள்வார். ஏன்னாக்க இப்ப வந்திருக்க கட்சி இப்ப தாவேக்கா ஆட்சிக்கு வருதுன்னா கூட அவங்களுக்குமே போதிய அனுபவம் இருக்காது சார். 5 ஆண்டுகள் அமைச்சரா இருக்கும் போது, அது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கும் போது எந்த இதுக்கும் அந்த 5 ஆண்டுகள்லயே ரொம்ப அசம்பிளிக்குள்ள ஒரு பெஸ்ட் ஸ்பீக்கராவோ இல்ல எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற மாதிரியும் இல்லையே சார். இல்ல அது மாதிரி இல்ல, அது உண்மைதான், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இனி எதிர்கட்சியா எப்படி எதிர்கட்சியா ஒரு பெரிய பலம் இல்லாம போகும்போது எப்படி அதை கொண்டு வந்துருவாரு ஷார்ட் பீரியட்ல? இல்ல அத வந்து இனிமேதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுக இருக்க முன்னாள் அமைச்சர்கள் பெரும்பாலானவர் தோத்து போயிட்டாங்க. அதனால வந்து அவருக்கு யார் வழிகட்ட போறான்னு சொல்ல முடியாது. அவர் எப்படி செயல்பட போகிறார் என்பது இனிமே அவரது செயல்பாடுகளை வைத்துதான் நம்ம முடிவு பண்ணுமே தவிர அவர் நல்லா செயல்படுவார் இல்ல. நான் அதனாலதான் திமுகல இருந்து யாராவது செல்வார்களா அப்படின்னு கேட்டேன். இப்ப அதிமுகல இருந்து ஒரு ஒரு குரூப் போகுறாங்க அப்படின்னா திமுகல இருந்து ஒரு குரூப் இப்படி போகுமா அப்படின்னு கேக்குறேன். போகாது. ராமசாமி மையப்பன், உங்களுடைய பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? தாவேக்காக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு இந்த சின்ன சின்ன கட்சிகளை தாண்டி பெரிய கட்சிகள்ல இருந்தே போவாங்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்து இயல்பான சூழ்நிலை. ஏன்னா இரு பெரும் கட்சிகள்லயுமே ஒண்ணு ஆட்சி கட்சியாவோ இல்ல எதிர்கட்சியாவோ இல்லாத காலம் வந்து போன 50 ஆண்டுகள்ல கிடையாது. இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கள் யாருமே அதை ஆன்டிசிபேட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களோட கேடர், அவங்களோட வாக்காளர்கள் இல்லை அவங்களோட தொகுதியில வந்து ஒரு எதிர்பார்ப்பு இதர் அவங்க ஆட்சியில இருக்கணும் எதிர்கட்சியில இருக்கணும் அப்படின்றது இருக்கும். இல்லாட்டி பவர் இல்லாம பவர் சென்ட்ரல்ல இல்லாத ஆட்களா இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு பார்வை வந்துடும். அதனால அது ஒரு பிராக்டிக்கலான பொசிஷன். ஆனா மக்களை பார்க்கும்போது, கான்ஸ்டியூஷனை பார்க்கும்போது என்ன ஒரு தவறு அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பார்வையும் ஒரு மேனிஃபெஸ்டோவையும் ஒரு நம்பிக்கையும் பேஸ் பண்ணி நீங்க வந்து வாக்காளர்களை அணுகினீர்கள். இன்னைக்கு வந்து நீங்க யாரை வந்து வீழ்த்தினீர்களோ அவர்களோட சேர்ந்து கொள்கிறீர்கள், இல்லை யாரை வீழ்த்துறதுக்கு காரணமா இருந்தீர்களோ அவர்களோட சேர்ந்து கொள்கிறீர்கள் அப்படின்ற போது அது ஒரு பிரச்சனை. இது இல்லாம மற்றவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க கூட்டாக யாரோடலாம் செயல்பட்டீர்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து இன்னைக்கு வந்து துரோகம் விளைத்து விடுகிறீர்களோ அப்படின்ற அந்த ஒரு பார்வை. அது வந்து அரசியல்ல யாருமே வந்து ஸ்ட்ரேஞ்ச் பெட்ஃபெலோஸா இருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருந்தாலும் அவர்கள் வந்து என்ன ஒரு பாலிசியோட அவர்கள் சண்டை போட்டாங்க, இல்லை எலெக்ஷனை வந்து அவர்கள் நோக்கினார்கள் அப்படின்ற அந்த ஒரு கேள்விகள் வருகிறது. அதனால அது வந்து எத்திக்கலா சரியா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விதான். லீகலா ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து பீட் பண்ணாத மாதிரி இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்றத பாக்குறேன். ஒரு 5 years அப்படிங்கிற அந்த ஸ்கோப்பு தாவேக்காக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் வந்து இவ்வளோ பெரிய ஒரு 35% கிட்ட வாக்கு சதவீதத்தோட அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. பிளஸ் ஒரு வேவ் இருக்கு அப்படின்றத விஜய் அவர்கள் காமிச்சிருக்காரு. அதனால வேற ஒரு அரசியல் கட்சி யாருமே வந்து மிட் டேர்ம் போல்ஸை வந்து இன்னைக்கு பிராக்டிக்கலா எதிர்நோக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணப்பாடுல தான் இருப்பாங்க. அவர்கள் வந்து என்னைக்கு தாவேக்கா வந்து ஆட்சி செய்து சரியாக ஆட்சி செய்யாமல் இருந்தார்கள், இவர்கள் தலைவர்கள் வந்து தவறு செய்திருக்கிறார்கள், இவர்கள் கட்சியினர் தவறு செய்திருக்கிறார்கள், மக்களுக்கு காமிக்க முடியுமோ அன்னைக்குதான் இன்னொரு தேர்தல் வந்தா பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பாங்க. இது இல்லாம தாவேக்கால இன்னொரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம், இதை வந்து அரசியல் கட்சிகளும் பார்த்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
வந்து 18 வயதுக்கு அதிகமானவர்கள் மட்டும் வாக்கு சேகரிக்கல, பல சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து வாக்கு சேகரித்திருக்கிறார்கள். ஸோ அதனால அடுத்த 5 வருடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 வயசுல இருந்து 18 வயசுல இருந்து யாரெல்லாம் விஜய்க்காக பேசினாங்களோ அவங்களாமும் அவர்களோட வாக்காளர்களா மாறுவாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கும். அப்படின்ற போது அரசியல் கட்சிகள் இதெல்லாமே வந்து பிராக்டிக்கலா பார்க்கறதுக்கான ஒரு தேவை இருக்கிறது. அதனால அனைவருமே ஐடியலா வந்து விஜயை வந்து 5 வருடம் செயல்பட விட்டு அவர்கள் தவறுகள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்ப்பாங்க. இல்ல இந்த குறைந்த நாட்கள்ல கூட அவர்கள் கூட்டணி கட்சிகளாக யாரை எடுத்துக்கொள்கிறார்கள், அவங்களோட பாலிசிஸை எப்படி செயல்படுத்துறாங்க, அவர்கள் என்ன தவறுகள்லாம் செய்யறாங்க அப்படின்றத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறேன். முக்கியமாக பாஜகவும் திமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சிகள். அவர்கள் எந்த மாநிலத்திலேயோ இல்ல சென்ட்ரலையோ இருந்தா பயங்கர ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியாக இருந்திருக்கிறார்கள். அதனால திமுகவும் பாஜக ஒரே ஒரு உறுப்பினரா இருந்தாலும் சரி, உறுப்பினரே இல்லாம இருந்தாலும் சரி, அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க போறாங்க. சோ அதனால அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தாவேகா தவறுகள் செய்தால் அவர்களுக்கு பெட்டர். அதனால அவர்கள் வந்து அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு பார்வை தான் குறைஞ்சபட்சம் திமுகவும் பாஜகவும் மட்டுமாவது இருக்கும். மற்ற கட்சிகளுக்கு அந்த பார்வை இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த 2 கட்சிகளுக்கும் அதுதான் பார்வையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, நன்றி சார். பதவி ஏற்க தாமதம் மரபும் நடைமுறையும் காற்றில் பறக்கிறதா என்ற விவாதத்தில் நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்தாங்க. மூத்த பத்திரிகையாளர் ராகவன், அரசியல் விமர்சகர் திரு ராமசாமி மெய்யப்பன். இருவருக்கும் அன்பார்ந்த நன்றிகள்.